உங்க வீட்டில் இந்த 5 அறிகுறிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கண் திருஷ்டியாக தான் இருக்கும். ஒரு சிலர் அதை செய்வினை பேய்கோளாறு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு கண் திருஷ்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது வீட்டுக்குள்ள போகும்பொழுதே அடிக்கடி சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த 5 அறிகுறிகள் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக கண் திருஷ்டியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அந்த 5 அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அவினாஷானந்த குருஜி, நித்திய ஜோதிடத்திலிருந்து. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய டாபிக் கண் திருஷ்டியை பற்றிய டாபிக். உங்க வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய செடிகள் அப்படிங்கக்கூடியது அடிக்கடி அழுகி போறது அல்லது கெட்டு போறது அல்லது வாடி போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கண் திருஷ்டிக்கான ஒரு காரணமாக இருக்கும். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அல்லது பொருட்கள் அப்படிங்கிறது அடிக்கடி உடைந்து போறது அல்லது ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கண் திருஷ்டிக்கான ஒரு காரணங்களாக இருக்கும். அதே போல நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது அடிக்கடி கெட்டு போச்சுனாலும் அதற்கு கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். அடிக்கடி சண்டைகள் வீட்டில் வர்றது, அதாவது வெளியில நல்லா சந்தோஷமா இருப்பீங்க, ஆனால் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது வருது அப்படின்னாலும் அது கண் திருஷ்டிக்கான காரணங்களாக இருக்கும். அதற்கு அப்புறம் லாஸ்ட் என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு துர்நாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அது கண் திருஷ்டிக்கான காரணங்களாக இருக்கும். இதை தீர்வு பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இதற்கான பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோவை நம்ம போடுவோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.